السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا بشر ليس بمالك. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் நிகழ்த்தின் அருள்படை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் பிசனாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்ற குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நாட்களில் சிறந்த நாளாகிய புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் கபூல் செய்து எல்லா அமல்களுக்கும் நிரந்தரமான நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா இறக்குகின்ற, அவன் அருளுகின்ற எல்லா நிஅமத்துகளையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்தவர்களாக, முழுமையாக அனுபவித்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலக பொதுமுறையான மார்க்கம், உலக பொதுவான மார்க்கம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகத்தினருக்கும் உண்டான தீர்வையும் எல்லா சமூகத்திற்கும் உண்டான நேர்வழியையும் காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகில் எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த நிகழ்வு நடந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வும் அல்லது அந்த நிகழ்விலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தையும், அந்த நிகழ்விலிருந்து ஏதாவது ஒரு படிப்பினையும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த நாட்டில், எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும் அதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். அல்லது உலகளாவிய அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது என்பதாக ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அடக்கிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உலகத்தினுடைய பெரும்பான்மையான அரசியலையும் பொருளாதாரத்தையும் வகுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் நடைபெற்ற தேர்தல், அந்த தேர்தலில் கண்ட முடிவுகள், அந்த தேர்தலில் கண்ட தோல்விகள், முழுக்க முழுக்க இன வெறியையும் மொழி வெறியையும் நிற வெறியையும் கொள்கையாக கொண்ட அந்த ஆட்சியாளர் மாற்றப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாமிய அந்த அடிப்படை கொள்கைகளை தெரிந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் மாறி இருப்பதை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், படித்திருப்போம். அமெரிக்காவில் நடந்து முடிந்த நாட்டினுடைய அதிபர் தேர்தல், அந்த அதிபர் தேர்தலில் முன்னால் இருந்த பிரதமர் தோல்வியடைந்து ஜோ பைடன் என்று சொல்லக்கூடிய புதிய பிரதமர், புதிய அதிபர் பதவியேற்கிறார். கிட்டத்தட்ட 74 மில்லியன் வாக்குகளை பெற்று அவர் பதவியேற்கிறார். 5 இஸ்லாமிய எம்பிக்கள், இஸ்லாமிய பிரமுகர்களை அவர் அந்த தேர்தலை நிறுத்தி அந்த முஸ்லிம் பிரமுகர்களும் வெற்றி பெற்று அந்த ஜோ பைடன் பதவியேற்றிருக்கிறார். அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக வயதுடைய ஒரு பிரதமர். இதுவரை எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கலாம், சென்றிருக்கலாம், ஆனால் அதிக வயதுடைய ஒரு பிரதமர்,
அது மட்டுமல்ல, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பிரதமரும் கூட. இது போன்ற நிகழ்வுகள் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நாட்டில் நடைபெற்றாலும் இஸ்லாமிய மார்க்கம் இதை எப்படி பார்க்க சொல்கிறது, முஸ்லிம்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? வெறும் தேர்தல் முடிந்தது, எங்கோ நடந்தது, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்று மட்டும் நிறுத்தி விடாமல் இதை எப்படி நாம் எடுத்து இதிலிருந்து என்ன பாடம் படிக்க வேண்டும், இதிலிருந்து என்ன படிப்பினை படித்தால் அதை எடுத்து நடந்தால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த சமூகமாக மாறும் என்கின்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆட்சி என்பதும் அதிகாரம் என்பதும் அல்லாஹ்வினுடைய கையில். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், இன்னல் அர்த யரிசுஹா மய்யஷா. பூமியினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லது ஒரு பகுதியினுடைய ஒரு நாட்டினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுப்பான் என்று சொன்னால் அவன் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான். இல்லை, எனக்கு அதிகமாக வழிபடுகிறார், எனக்கு அதிகமாக தொழுகிறார், என்னுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்கிறார், என் மீது அதிக பாசம் கொண்ட நபராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா பார்க்காமல் அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சியையும் அரசியலையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்னைக்கு இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் அரசியலை ஒரு தவறான பார்வையில் பார்ப்பதனால் அரசியல் என்கின்ற அந்த பாதையிலிருந்து இஸ்லாமியர்கள் தவறி போனதன் விளைவு இன்னைக்கு முஸ்லிம்கள் இன்னும் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டும். ஒன்று, தங்களுக்கு உண்டான அரசியல் களத்தை அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது போன்ற அரசியல் தலைவர்கள் அல்லது பிரமுகர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யார் பாதுகாப்பான ஆட்சியும் யார் பாதுகாப்பான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி தருகிறார்களோ அவர்களுடன் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். இன்னைக்கு எங்கேயோ நடக்கலாம், ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு, ஆனால் அதை நாம் அப்படியே ஒரு செய்தியாக விட்டுவிடாமல் நாளை இது போன்ற நிகழ்வு நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் நாம் வாழக்கூடிய பகுதியிலும் நடைபெற்றால் நாம் இதை எப்படி முன்னோக்க வேண்டும்? இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக வேண்டி ஒரு பெருங்கொண்ட திட்டத்துடன் ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கேட்டார்கள் என்றால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியே போகின்ற அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்றை செய்கிறார்கள். மக்காவில் கடுமையான துன்பங்களும் கடுமையான கஷ்டங்களையும் கடுமையான வேதனைகளையும் அனுபவித்து சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஊரினுடைய எல்லையில் வந்து நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஒன்றை செய்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சித்திகின். யா அல்லாஹ், நான் பிறந்த இந்த மக்கா, என்னுடைய சொந்த ஊர் இந்த மக்கா, இதுவும் நல்ல ஊர் தான். நான் அதுக்கு அடுத்து செல்லக்கூடிய மதீனா, என்னுடைய சொந்த ஊர் மக்கள் என்னை விரட்டி அடித்து விட்டார்கள். இனி அடுத்து நான் செல்லக்கூடிய மதீனா அதுவும் சிறந்த ஊர் தான். ஆனால் நான் இங்கே வாழ்ந்ததை போன்ற வாழ்க்கை அங்கே வாழக்கூடாது. எனக்கு நீ நுபுவத்தை கொடுத்தாய், நபித்துவத்தை கொடுத்தாய், வேதத்தை கொடுத்தாய் ரப்பே. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் மதீனாவிற்கு சென்றால் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, எனக்கு மதீனாவினுடைய ஆட்சியையும் மதீனாவினுடைய அதிகாரத்தையும் கொடு ரப்பே என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது துஆ செய்து விட்டு வெளியேறினார்கள். ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா ஒரு நியதியே இல்லாமல் வைத்திருக்கிறான். ஆட்சியை பொறுத்தவரை அதிகாரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் தஆலா ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுப்பான். இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் ஈமானை இழக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வேதனை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா நிச்சயமா தான் நாடியவருக்கு கொடுத்தே தீர்வான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன்! ஃபிரௌன் எந்த அளவிற்கு கொடுங்கோல் ஆட்சியாளன்! ஆனால் ரப்புக்கும் அலா, நான் தான் இறைவன், சிறந்த இறைவன், உயர்ந்த இறைவன் என்பதாக அவன் வாக்குவாதம் செய்தான். அலைசிலி முல்கு மிஸ்ரி, இதோ இந்த முல்கு, இந்த மிஸ்ரினுடைய தேசத்தினுடைய ஆட்சி எனக்கு இல்லையா? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ ஓடக்கூடிய இந்த நைல் நதி என்னுடைய கட்டளையினால் ஓடுகிறது என்று பெருமையும் அடித்தவன் அந்த ஃபிரௌன். யார் அந்த ஃபிரௌன்? ஃபிரௌன் ஒன்றும் பிறப்பால் அல்லது வம்சாவளியால் ஒன்றும் அரசியலையும் ஆட்சியும் கொடுக்கப்பட்டவன் அல்ல ஃபிரௌன். ஃபிரௌனுடைய ஆரம்ப கால வரலாறை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். ஃபிரௌன் யார் தெரியுமா? ஃபிரௌனை நாம் வெறும் ஆட்சியாளனாக ஒரு கொடுங்கோல் அரசனாக மட்டும் பார்த்திருக்கோம். ஆனால் ஃபிரௌனுடைய வரலாறை முழுமையாக படித்தால் நமக்கு தெரியும் ஃபிரௌனுடைய ஆரம்ப கட்ட நிலம் என்னன்னா,
காஃபிர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சுடுகாடு இருக்குதால, இடுகாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடுகாட்டில் வெட்டியாங்கலை, அதாவது அந்த பிணத்தை எரிக்கக்கூடிய வேலை பார்த்தவன் தான் அந்த ஃபிரௌன். ஒன்னும் பிறப்பால் அரசனாகவோ அல்லது வம்சத்தால் அரசனாகவோ வந்தவன் கிடையாது. அந்த சுடுகாட்டில் அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய வெட்டியா வேலை செய்யக்கூடியவன் தான் ஃபிரௌன். ஒரு அரசனுடைய அந்த பிணம் ஒன்று வருகிறது. அந்த பிணத்திலிருந்து அவன் யோசிக்கிறான், இந்த பிணத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று யோசனை செய்கிறான் ஃபிரௌன். சூழ்ச்சி செய்கிறான். கடைசியில் ஒருவித சூழ்ச்சிகளுக்கு பின்னால் ஃபிரௌன் அந்த நாட்டினுடைய அரசனாக மாறுகிறான். கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாம். அல்லாஹ் தஆலா எங்கிருந்து எந்த மனிதரை எதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஆட்சியில் கொண்டு வந்து அமர வைக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தினுடைய பெரும்பகுதி, ஐரோப்பிய காண்டம், ஆசிய காண்டம், இது போன்ற உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கிருந்து கொண்டு வந்தான் அல்லாஹ்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் பிறப்பாலோ அல்லது வம்சாவளியினால வெறும் ஆட்சியாளராக அரசராக அமரவில்லை. தன் தந்தை ஹத்தாப் என்று சொல்லக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ தகுதியானவன் அல்ல, ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ லாயக்கு இல்லை என்று சொன்ன அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய பெருங்கொண்ட பகுதியை ஆட்சி செய்ய வைத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வரலாறை படித்திருப்போம். எங்கிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை முழுமையாக படித்தால் தெரியும். சகோதரர்கள் 11 நபர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட கோபத்தினாலும் பொறாமையினாலும் அழைத்து செல்கிறார்கள் விளையாடுவதற்காக. கடைசியில் ஒரு கிணற்றில் தூக்கி போடப்படுகிறார்கள். கிணற்றிலிருந்து வியாபார கூட்டம் வருகிறது. வியாபார கூட்டம் வந்து அரசனிடத்தில் வேலைக்கு சேர்கிறார்கள். மீண்டும் சிறைக்கு செல்கிறார்கள். மீண்டும் அந்த நாட்டினுடைய அரசை, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய நியதி, அல்லாஹ்வினுடைய கோட்பாடு இதுதான். அல்லாஹ் தஆலா தான் ஒரு மனிதருக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் என்றால் எப்படியாவது எங்கிருந்தாவது அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொடுத்துடுவான். ஆட்சியாளருடைய தன்மை என்ன? அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நபருக்கு ஆட்சியை கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்ன? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய குணம் என்ன? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் மொத்தம் 4 நபர்கள். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் மொத்தம் 4 நபர்கள். அதிலே முஸ்லிம்கள் 2 நபர்கள், காஃபிர்கள் 2 நபர்கள். முஸ்லிம்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும், அதே போன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும். காஃபிர்கள் 2 நபர்கள், புக்தனஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அதே போன்று நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்த நபர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆட்சியாளரிடத்தில் இருந்த அந்த அரசரிடத்தில் இருந்த குணம் என்னன்னா, அல்லாஹ் விரும்பிய குணம் என்னன்னா, நிர்வாக திறமை என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர் யாரிடத்திலும் கிடையாது. தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் எல்லா விஷயங்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள். ஜின்களை கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள், பறவைகளை கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள், விலங்கினங்களை கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள். ஒரு கட்டம் தாண்டி காட்சியும் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. சஹரனால உரிய காட்சியும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள், காத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய படை நடந்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு எறும்பு பேசியதை கூட செவியேற்கக்கூடியவர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நிர்வாக திறமை, எல்லா நிர்வாக திறமையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கட்டம் ஒரு அரசவை நடக்கின்றது, ஒரு அரசியல் கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த இடத்தில் இருந்து ஹுதுஹுதுன்னு சொல்லக்கூடிய பறவை காணாம போகும். ஒரு கூட்டம் எப்பவுமே ஹுதுஹுதுன்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க சபை நடத்தினாலும் அந்த சபையில இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை அரசியல் கூட்டம் அந்த அரசவை கூடுகின்ற பொழுது அந்த ஹுதுஹுதுன்ற பறவையை காணோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மாலி அரா ஹுதுஹுது, இந்த ஹுதுஹுது பறவை எங்க போச்சு?
கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர் தன்னுடைய ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய எறும்பினுடைய அந்த சத்தத்தையும் செவியேற்கிறார்கள். தன்னுடைய ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய ஒரு பறவை காணாமல் போனாலும் அதை விசாரிக்கக்கூடியவர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சிறந்த ஆட்சியாளர். நிர்வாக திறமை இருக்க வேண்டும். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லுவான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான், ஹத்தா மத்லிய ஷம்ஸி தக்ருபு ஃபீ ஐனின் ஹம்மியத்தின், கிழக்கே எங்கே சூரியன் உதயமாகின்றதோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து மேற்கே சூரியன் மறையும் இடம் வரை அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சி செய்தார். மட்டுமல்ல, அவர் சொல்லுவாராம், இந்த சூரியன் நேராக சென்று மேற்கே சென்று ஒரு சேர் போன்ற ஒரு நீரும் மண்ணும் கலந்த ஒரு சேற்றிலே சென்று இந்த சூரியன் மறைகிறது, அதையும் நான் பார்த்தேன் என்பதாக அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஆட்சியை கொடுத்தான் அவர்களுக்கு. அந்த சூரியன் மறையக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திற்கு இவர்கள் அரசு முறை பயணமாக செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு கூட்டம், சூரியன் உதயமாகக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினர்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தார்களுடைய விவசாயத்தையும் விவசாய நிலத்தையும் விவசாய பொருட்களையும் அழிப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம், யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தார்கள் அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை அழித்து அவர்கள் விளைக்கக்கூடிய அந்த பயிரையும் நாசமாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. இவங்க அரசு முறை பயணமாக அந்த இடத்துக்கு போனப்ப அந்த மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். இந்த யஜூஜ் மஜூஜ் முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் எங்களுக்கு எங்களுடைய விளை நிலங்களையும் எங்களுடைய விவசாய பொருட்களையும் நாசம் செய்கிறார்கள். பஹல் நஜஅலு லக அலா ஹரஜா, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்களேன், ஏதாச்சும் ஒன்று செய்யுங்களேன்னு சொல்லும்போது, அரசரே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறங்கி களப்பணி ஆற்றுகிறார்கள். இறங்கி களப்பணி ஆற்றி அப்படியே அந்த யஜூஜ் மஜூஜ் வரக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் வரக்கூடிய அந்த வழியில் ஒரு இரும்பு சோரை ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். இன்று வரை பாதுகாப்பான சோராக இருக்கிறது, கியாமத் நாள் வரை பாதுகாப்பான சோராக இருக்கும். என்ன காரணம்? ஒரு ஆட்சியாளர் இறங்கி களப்பணி செய்து, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் இறங்கி களப்பணி செய்தார் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய பணிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த சமூகம் நமக்கு எடுத்து தருகிறது. அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஆட்சி செய்தார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லித் தரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்த தனித்தன்மை என்ன? இதெல்லாம் குர்ஆன் கூறக்கூடிய ஆட்சியாளர்கள். அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமான ஆட்சியாளர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அரசராக, அரசினுடைய இந்த பொருளாதார அமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு பூமியினுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் காட்டப்பட்டுவிடும், என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒருபோதும் பஞ்சம் வராது என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து கொடுத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு கனவு ஒன்றை காண்கிறாங்க. அந்த கனவில் ஒரு 7 பயிர்களை 7 மாடுகள் திங்கக்கூடிய அந்த கனவை காண்கிறார்கள். கனவில் பார்த்த விஷயம், தான் கனவில் கண்ட விஷயத்தை கூட தன்னுடைய நாட்டினருக்கு, தன்னுடைய ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய தன் அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ பஞ்சம் வரப்போகிறது என்று கனவின் மூலமாக வந்த விஷயத்தை வைத்து திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டதற்கு பின்னால் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதாவது என்ன கனவுனா, 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷம் செழுமையாக இருக்கும், அதற்கு பின்னால் 7 வருஷம் பஞ்சமாக இருக்கும் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவில் காட்டப்படுகிறது. இந்த கனவினுடைய விளக்கத்தை தேர்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பின்னால் வரக்கூடிய 7 வருஷத்துக்கு என்னென்ன தேவையோ, 7 வருஷம் மக்கள் பட்டினியால் வாடக்கூடாது, மக்கள் பசியால் துடிக்கக்கூடாது என்று திட்டம் திட்டிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த ஆரம்ப 7 வருஷத்திலே அதுக்குண்டான பொருட்களை சேமித்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஆட்சியாளர் முதலாவதாக நிர்வாக திறமை இருக்க வேண்டும். இரண்டாவது பொதுமக்களிடத்தில் இறங்கி களப்பணி ஆற்றக்கூடிய ஆட்சியாளராக இருக்க வேண்டும். மூன்றாவது மக்களினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தூரநோக்கு சிந்தனையுடன் திட்டமிடக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வரும் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக, ஒரு ஆன்மீகவாதியாக
ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக மட்டும் நாம் பார்க்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசியல், ஒரு அரசர் என்கின்ற அந்தஸ்தில் வைத்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த சமூகத்தை எப்படி வழி நடத்தினார்கள், ஆட்சியிலும் அரசியலிலும். ஒரு கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சபையில் இருந்த ஒரு பறவை காணாமல் போனதை கூட விசாரித்தார்களோ, அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஆட்சி. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் உமர் நாயகத்துடைய ஆட்சி பேசக்கூடிய காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவார்கள், என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது நைல் நதியினுடைய ஓரத்தில் ஒரு நாய் பட்டினியால் செத்து கிடந்தாலும், ஒரு நாய் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக பட்டினியினாலோ ஏதோ ஒரு காரணத்திற்காக செத்து கிடந்தாலும் அது குறித்தும் நான் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் விசாரிக்கப்படுவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாயகம் உருவாக்கிய சமூகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் வழிமுறைகள், அவர்கள் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள், ஆட்சிக்கு வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய ஆட்சியை கையில் எடுத்தார்கள். கையில் எடுத்ததற்கு பின்னால் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில திட்டங்களை கொடுத்தார்கள். இந்த சமூகத்தை, நான் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தை கல்வியில் உயர்ந்த சமூகமாக நான் மாற்றுவேன். இந்த சமூகத்தை, என்னுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பொருளாதார ரீதியில் உயர்ந்த சமூகமாக மாற்றுவேன் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்து காட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், குன்னா உம்மத்தன் உம்மீன், எழுத படிக்க தெரியாத எங்களை வானவியல் குறித்து விரல்கள் வைத்து கணக்கு போடக்கூடிய அந்த கணக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அரபிகளை பொறுத்த வரைக்கும் படிக்க தெரிஞ்சது, எழுத தெரிஞ்சது யாருன்னா தன்னுடைய பெயரை எழுத தெரிஞ்சவங்க மட்டும் தான் படிக்க தெரிஞ்சவங்க. இன்னைக்கு அரபி உம்மின்னு சொல்றாங்களே, அரபி படித்தவர்கள் என்ன, தங்களுடைய பெயரை, சொந்த பெயரை எழுத தெரிந்தவர்கள் மட்டும்தான் அன்றைய காலத்தில் படித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கையில் எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான கல்வி ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். வானவியல் குறித்து பாடம் நடத்தினார்கள். பூமிக்கு மேல், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள், வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவதாக பொருளாதார திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, மன் தரக்க மாலன் ஃபலி வரஸ்திஹி மன் தரக்க தைனன் ஃபஇலைய ஃபஅலைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மன் தரக்க மாலன் ஃபலி வரஸ்திஹி, உங்களில் ஒருவர் மரணிக்கிறார், அவர் சொத்து பத்துகளை, அந்த காசு பணங்களை விட்டு செல்கிறார் என்று சொன்னால் ஃபலி வரஸ்திஹி, அது அவருடைய வாரிசுகளுக்கு சொந்தமாக்குங்கள். மன் தரக்க தைனன், உங்களில் ஒருவர் மரணிக்கிறார், கடனாளியாக மரணிக்கிறார் என்று சொன்னால் ஃபஇலைய ஃபஅலைய, நான் இருக்கிறேன் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, என்னுடைய அரசு இருக்கிறது அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், பொருளாதார திட்டத்தை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய சமூகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நான் கையில் எடுத்திருக்கின்ற இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், கடனாளிகளே இல்லாத சமுதாயமாக என்னுடைய சமுதாயத்தை நான் உருவாக்கி காட்டுவேன். ஏழைகள் அல்ல, பசியால் வாடக்கூடியவர்கள் அல்ல, கடனாளிகளே இல்லாத ஒரு சமூகமாக என்னுடைய சமூகத்தை நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, கரெக்டா ஹிஜ்ரி 100, ஹிஜ்ரி 100வது வருஷம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லை சொல்லி கரெக்டா 100வது வருஷம் அரச ஹஜானாவில் இருந்து சதகாவினுடைய பொருட்கள், ஜகாத்தினுடைய பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்படுகிறது. பைத்துல் மாலில் இருந்து மக்களுக்காக ஜகாத்தினுடைய பொருட்கள், சதகாவினுடைய பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படுகிறது. போன பொருட்கள் எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வருது. அரசர் கேட்கிறார், என்ன காரணம், ஏன் போன பொருட்கள் எல்லாம் திரும்பி வருகிறது? அப்பொழுது சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆட்சிக்கு கீழ், நம்முடைய அரசருக்கு கீழ், உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களில் எந்த மக்களும் சதக்காவும் ஜகாத்தும் வாங்குவதற்கு தகுதியான மக்கள் இல்லை. அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் சிறந்த சமூகமாக, பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்களாக மாறிவிட்டார்கள். ஜகாத்து சதக்கா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சரி, இந்த வந்த பணத்தை என்ன செய்யறது? இதையெல்லாம் மக்களுக்கு சென்று யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி இந்த காசு பணங்களை எடுத்து செல்லுங்கள். அனுப்பி வைக்கப்படுகிறது பணம். போன பணம் மறுபடியும் ரிட்டர்ன் வருது. என்ன காரணம்? கடனாளிகள் கூட இல்லை நம்முடைய நாட்டில்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் இதுதான். ஒரு அரசியல் தலைவராக கையில் எடுத்த தன் சமூகத்தை பொருளாதார ரீதியாக எந்த அளவிற்கு உயர்த்தி காட்டுகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடனாளிகளும் இல்லை, ஜகாத் வாங்குவதற்கு ஆள் இல்லை, சதகா வாங்குவதற்கு ஆள் இல்லை, பொருளாதாரத்தில் சிறந்த சமுதாயமாக மாறிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் இந்த காசு பணத்தை என்ன செய்வது யோசிக்கிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். கடைசியில் சொல்கிறார், ஒரு கட்டளை இடுகிறார், இந்த காசு பணங்களை எல்லாம், திரும்பி வந்த காசு பணங்களை எல்லாம் தானியங்களாக மாற்றுங்கள். தானியங்களாக மாற்றி இந்த என்னுடைய நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் தானியங்களாக தூவிவிடுங்கள். என்னுடைய நாட்டை கடந்து செல்லுகின்ற பறவைகள் கூட பசியோடு செல்லக்கூடாது. அந்த காசு பணங்களை எல்லாம் அரிசியாக கோதுமையாக மாற்றி மலைக்கு மேலே தூவி விடுங்கள். அந்த மலைகளை கடந்து செல்லுகின்ற பறவைகள் கூட வயிறு நிரம்பி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் இதுதான் ஆட்சியாளருக்கும் அரசருக்கும் இருக்கக்கூடிய குணம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுதுமே நைட்டு ரோந்து போவாங்க. ரோந்து போவதை கண்டுபிடிச்சது அவங்க தான். இன்னைக்கு நாம பயன்படுத்துற போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்தை அறிமுகப்படுத்தின உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷன் கடை இதை யார் அறிமுகப்படுத்தினாலும் அதையும் உமர் ரலியல்லாஹு தஆலா. நைட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள் ரோந்து போறாங்க, இதை அறிமுகப்படுத்தின உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்படி ஒரு சமயம் ரோந்து போகின்ற அந்த நேரத்தில் ஒரு வீட்டிற்கு செல்கிறார்கள். எதுக்கு ரோந்து போவாங்க? தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா ரோந்து போவாங்க. அப்படி போகின்ற அந்த சமயத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் சில குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய தாய் அடுப்பில் பாத்திரத்தில் ஏதோ ஒன்றை சமைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வீட்டிற்குள் வருகிறார்கள். வந்து அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார்கள், என்ன செய்றீங்க? அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தைகள் பசியினால் துடித்தார்கள். அந்த குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், ஏதோ ஒன்று சமைப்பது போன்று கற்களை போட்டு நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் என்னுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பசியால் துடித்தார்கள், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில கற்களை போட்டு நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தைகளால் என்ன செய்யும், தான் அம்மா சமைப்பதை பார்த்தோம், சரி அம்மா நமக்கு சாப்பாடு தான் ரெடி பண்றாங்க என்கின்ற எண்ணத்தில் அந்த குழந்தைகள் ஒரு கட்டத்தில் விளையாடுவார்கள். விளையாடிவிட்டு அசதியில் அவர்கள் தூங்கி விடுவார்கள். இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கண் கலங்குகிறார். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பெண்மணி சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில், நாளை கியாமத் நாளில் இந்த நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய உமரின் மீது நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் வழக்கு தொடுப்பேன் என்றார். நான் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா மேல கேஸ் போடுவேன்னாங்க. அதுக்கு அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு மூலையில ஒரு குடிசைக்குள்ள இருக்கிற நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்கும் என்பதாக எப்படி இந்த நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியும்? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எப்படி அந்த நாட்டினுடைய அரசருக்கு தெரியும்? அதற்கு அந்த அம்மா சொன்ன பதிலை நாம் யோசிக்க வேண்டும். அந்த தாய் சொன்னார்கள், இப்படி ஒரு மக்களினுடைய நிலைமையை தெரியாத ஒரு ஆட்சியாளர் ஏன் இருக்கணும்? இப்படி தன்னுடைய நாட்டின் கீழ், தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஒரு மனிதன், இந்த அம்மா கஷ்டப்படுகிறார்கள், இந்த தாய் கஷ்டப்படுகிறார்கள் என்கின்ற நிலைமையை தெரியாதவன் எல்லாம் ஒரு ஆட்சியாளனா, ஒரு அரசனா என்பதாக அந்த அம்மா கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள் அரச கஜானாக்கு சென்று தன் முதுகிலேயே அந்த குடும்பத்திற்குண்டான பொருட்களையும் அந்த குடும்பத்திற்குண்டான தேவையான எல்லா விஷயங்களும் தன் சொந்த முதுகில் சுமந்து வந்து வழியில கொண்டு வரும் வழியில அந்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய முதுகில் அந்த உணவு மூட்டைகளை போட்டுக்கொண்டு வர்ற வழியில அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியாள் கேட்கிறாரு, ஆட்சி உமரே அமீருல் முஃமினீனே, நீங்கள் ஏன் இதை சுமக்க வேண்டும்? இதை சொல்லியிருந்தா நான் கொண்டு போய் கொடுத்திருப்பேனே. நீங்கள் ஏன் இதை சுமக்க வேண்டும்? ஒரு ஆட்சியாளனாக, ஒரு அரசனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும்? கொடுங்கள் என்பதாக வாங்குவதற்கு முயற்சி செய்கின்ற அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, கல்லா வாசிரத விஸ்ர உக்ரா, நாளை மறுமையில் நான் செய்த பாவமாக இருக்கட்டும், நான் செய்த நன்மையாக இருக்கட்டும், அதை நான் தான் சுமக்க வேண்டும். இதோ என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், இது குறித்து நான் விசாரிக்கப்படுவேன். எனவே அதற்குண்டான பரிகாரத்தை இப்பொழுதே நான் தேடிக்கொள்கிறேன் என்பதாக ஒரு ஆட்சி, அரபு உலகத்தினுடைய பெருங்கொண்ட பகுதியை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய அடிமட்ட குடிமகன் கஷ்டப்படுவதை தாங்க முடியாமல் தன்னால் தான் இறங்கி தன் கையாலேயே உணவுப் பொருட்களை, உணவு மூட்டைகளை சுமந்து கொண்டு கொடுத்தார் என்பது வரலாறு.
ஆக இது போன்ற ஆட்சியாளர்களையும் இது போன்ற அரசர்களையும் தான் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமத்தினுடைய அந்த தலைவர்களாக ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் இதே போன்ற குணம் இருக்க வேண்டும். இது போன்ற தலைமைகளோடு நாம் சேர்ந்து பயணித்தால்தான் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமுதாயத்தை போன்று நம்முடைய சமுதாயமும் பாதுகாப்பான சமுதாயமாகவும் கல்வியில் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் உயர்ந்த சமுதாயமாக மாறும் என்பதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யஹாஃபுக வலா யர்ஹமுனா யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தினால் எங்களுக்கு இரக்கம் காட்டாத எங்களுக்கு கருணை காட்டாத அந்த ஆட்சியாளர் எங்களுக்கு நீ கொடுத்து விடாத ரப்பே என்கின்ற துஆவை நாம் அதிகம் செய்ய வேண்டும். ஆக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் எடுத்து பயணித்து உயர்ந்த உன்னதமான சமூகமாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முதல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.